வணக்கம் வணக்கம் குடிக்கிறீர்கள். நல்லா இருக்கும். எப்படி என்ன இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ நீங்கள் முதல் தடவையாக எடுத்துருக்கிறீங்க என்ன மாதிரி இதால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கா, வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கா? எலக்ட்ரிக்கல் லாபம் பெட்ரோல் ஜீவனத்துக்கு உழையக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இப்போ இப்பத்திய சூழ்நிலைக்கு சரியாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அதை முதல்ல ஏற்கனவே பெட்ரோல் ஆட்டோ வச்சு ஓடுறீங்கல்ல, அதுக்கும் இதுக்குமே என்ன உங்களுக்கு வித்தியாசம் காட்டுது? ஏன்னா பெட்ரோல் குறைவாக இருக்கு. மற்றது ஆதாயம் கூடுதலாக இருக்கு. மற்ற இப்போ சார்ஜ் போடுறேன்டா என்ன மாதிரி 150 சார்ஜ் ஓடும், 150 கிலோமீட்டர் ஓடும். இது வந்து மஹேந்திராண்டு தானே? இது வந்து நீங்கள் என்னத்துக்கா இதை தேர்வு செய்தீங்க எடுக்க வேணுமென்றது எலக்ட்ரிக்? இதை பொருளாதாரத்துக்கு எலக்ட்ரிக் பயன்படுது. சில குறைவு மற்ற இதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் தேவையான அளவு இருக்கு. மற்ற இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறதால் யாழ்ப்பாணத்தில் எங்கே போடக்கூடியதா? எல்லா இடம் போடக்கூடிய சார்ஜ் போடக்கூடியதா இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஹயர் ஓடுறீர்கள், இப்போ பவனியாக போகணுமெண்டா இடையில போடுறதில்ல, பெட்ரோல் செட்டுகளில் போடக்கூடியதாக இருக்குது. கூடுதலான ஆட்கள் எதிர்பார்க்குறது இப்போ நாங்கள் எடுத்து போட்ட ஆட்டோவை சார்ஜ் போடுறது என்ன மாதிரின்றதை இப்போ இந்த சார்ஜ் போடுற வசதிகள் கூட வந்திருக்கேன். கூடுதலாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் கீழ்ஸில் இருந்து வேறு பெட்ரோல் செட்டுகளில் இருந்து எல்லா செட்டுகள்லேயும் போடலாமே. இப்போ நீங்கள் பவனியாக போகிறீங்களா இத்தனை நேரம் சார்ஜ் போடணும். திருப்பி வரைக்க ஒரு பெட்ரோல் செட்டில் ஒரு 3 மணிக்கால் நிற்க வேண்டி வருமே. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஆட்டோ எடுக்கிறதால இது ஒரு நன்மை ஒன்று இருக்குது. பெட்ரோலுக்கு லைனில் நிற்க தேவையில்லை. அதை விட சார்ஜ் போடுற வசதிகளும் கூட இப்போ இருக்கக்கூடியதாக இருக்குது. நார்மலாக இப்போ இனி வரும் காலங்களில் வருமே. அதை விட எவ்வளோ ஸ்பீடில் ஓடும்? 60 கிட்ட ஓடும். ஒரு 60 ஸ்பீடில் ஓடக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து இந்த டிஸ்பிளேல என்னென்ன சிஸ்டம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாமா? 130 கிலோமீட்டர் ஓடலாம். இருக்கிற சார்ஜுக்கு 130 ஓடலாமா? 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குறீங்கள? 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க. இருக்கிற சார்ஜுக்கு 130 கிலோமீட்டர் ஓடலாம். ஒருக்கா சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடும்? 150 ஓடும். இப்போ நீங்கள் கூடுதலாக இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ எடுக்கிறவைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எலக்ட்ரிக் ஆட்டோ எடுக்கலாம். கூடுதலாக இனியும் பெரும் காலங்களில் இதுதான் எலக்ட்ரிக் மயமாக போகுது. அந்த கூடுதலாக இப்போ நடக்கிற யுத்தங்களோட பார்க்கக்குள்ள கொழும்பும் போகலாம். இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக கொழும்பு போகக்கூடிய மாதிரி இருக்கா? ஆனால் அந்த சார்ஜ் அந்த ஸ்பீட் சார்ஜ் வரையிலையா? இப்போ நார்மல் சார்ஜ் வந்து எல்லா செட்டுகள்லையும் இருக்கு, பெட்ரோல் செட்டுகளில் இருக்கு, சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கு. ஸ்பீட் சார்ஜ் இல்லை. ஸ்பீட் சார்ஜ் இருந்தால் 1/2 மணிக்கு கொழும்பு போய் வரலாம். இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதை விட கூட இப்போ யாழ்ப்பாணத்தில் இவர் ஹயர் தான் ஓடுறாரு. என்ன பிக்மி ஓடுற நீங்கள எல்லாமே ஓடுறாரு. மற்ற என்ன இதுக்கு சர்வீஸ் எதுன்னு இருக்கோ? ஆட்டோ சர்வீஸ் மாதிரியா? மற்ற இது என்ன மாதிரி பொரண்டி எவ்வளோ? சரிண்ணா 5 வருஷம் பொரண்டி. மோட்டருக்கு 3 வருஷம். இப்போ நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிறவைக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கீங்கள், நம்பி எடுக்கலாமே. எலக்ட்ரிக் ஆட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை 5 மாதம் ஆகுது. நான் உங்கள்கிட்ட இப்போ இவர் வந்து மருதனா மடம் இதெல்லாம் நிற்கிறவர் சண்டைக்கு முன்னுக்க மருதனா மடத்தில் இவர் வந்து ஹயர் ஓடுறார். கூட ஒரு ஆட்டோ தான் இதுக்குள்ளே ஓடி தெரியுதா. நான் கேட்ட இடத்துல இவருக்கு இந்த ஆட்டோவை பற்றி விவரம் தெரியாத ஆக்களுக்காக நான் சொல்கிறேன். இது என்ன விலை? என்ன 25 லட்சம் நீங்கள் எடுக்கக்குள்ள கூடினதில் இப்போ போகிற விலை இனி வரும் காலங்களில் கூடுமே. 28 கிட்ட இப்போத்திய விலை. ஆனால் 25 லட்சம் இவர் எடுக்கக்குள்ள. அதை விட இப்போ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இந்த பெட்ரோல் பிரச்சனையால் கூட எலக்ட்ரிக் வாகனம் விலப்படுது. இது வந்து லீசிங் எவ்வளவு? அரைக்கரைவாசி எடுக்கலாமே. முற்பணம் 70% எடுக்கலாமா? இப்போ இதுன்ற இப்போ 25 லட்சம்னா நாங்கள் ஒரு 10 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குமே. அதோட உங்களுக்கு ஆட்டோவை பற்றி தான் எப்படி சொப்டாக இருக்குது உங்களுக்கு ஓடக்கு கார் மாதிரி இருக்குமே. பில்லு தகடே பில்லு தகடா அதை விட சொக்கப் சோவர் இல்லை. இவர் சொல்கிற அனுபவத்தை பார்க்க
ஒரு காரில் போன அனுபவம் இருக்கும். அதை விட ஒரு சத்தம் இருக்காது. கூடுதலான ஏழாத ஆக்கள் குழந்தை பிள்ளை சத்தம் இல்லாமல் சில பேருக்கு ஆட்டோன்ற சத்தங்கள் பிடிக்காது. இப்படியான எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் சில பேருக்கு விரும்பக்கூடியதாக இருக்குமே. விட சோலர்லையும் நாங்கள் சார்ஜ் போடலாமே. இப்போ நாங்கள் சோலர் ஒரு செட் எடுத்தாலும் நாங்கள் விரும்பின மாதிரி சார்ஜ் போட்டு கொண்டுலாம். நன்றி அண்ணா, நன்றி.